தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். அதாவது நான் இப்போ எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, இந்த ராமர் பட்டாபிஷேக காயன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இது நடந்துகிட்ருக்குது. எப்படின்னா, ராமர் பட்டாபிஷேக காயின் அது மிகவும் விலை உயர்ந்தது, அதில் வந்து ஒரு காந்த சக்தி இருக்குது, அதில் மிகப்பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நிறையா பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு பொய் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்ன எப்படி என்னங்கிற ஒரு விளக்கம் இருக்குது அதில். ஆச்சுங்களா? அதனால் தொடர்ந்து பாருங்கள். ராமர் பட்டாபிஷேக காயின் இதில் மிகப்பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் திறந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் நிறையா வரும். அதில் ஊசி இருக்குதுல்ல, ஊசி வச்சு தொங்க விடுவணுவேன், அது அப்படியே மேலே அப்படியே பறக்கும். அப்புறம் நெருப்பெல்லாம் போட்டு வாட்டி எடுப்பானுவேன். வாட்டி எடுத்து அதை இந்த ஈனோ பவுடர் போட்டு கழுவுவணுவேன். கழுவி அதில் என்னென்னமோலாம் மேஜிக் பண்ணி மறுபடியும் பார்த்தாக்கா அந்த ஊசி அப்படியே பறக்கும். அப்படி மேலே நூலில் கட்டி தொங்க விட்டாங்கன்னா அந்த ஊசி அப்படியே பறக்கும். அதுதான் ராமர் பட்டாபிஷேக காயின்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த பெருசு இருக்கும். அந்த காயினை என்ன பண்ணுறானுன்னா, இவனு இல்லாத மேஜிக் எல்லாம் பண்ணி என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுறானுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உண்மையிலேயே அதில் மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு நினச்சி சரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா, முதல்ல அந்த யூடியூப்பில் இருக்கிற நம்பரை வாட்ச் பண்ணி அது பேசுனீங்கன்னா அவன் கரெக்டாக பேசுவான். அவன் ஒரு கன்னடக்காரன், ஒரு தமிழ் நல்லாவே பேசுவான். அவன் கர்நாடகாவில் பெங்களூரில் நாகமங்கலா அப்படிங்கிற இடத்துலருந்து தான் இந்த ப்ராடுத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தான் நிறைய வீடியோ போட்டுட்டுருக்கிறானுங்க. தயவு செய்து நாகமங்கலா அப்படின்னு சொல்லி இந்த காயின் வியாபாரம்னாவே தயவு செய்து யாரும் போயிடாதீங்க. அது முழுக்க பித்தலாட்டம். உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவனை ஏமாற்றி உங்களை அனுப்பிச்சி விட்ருவானுவேன். ஆச்சா? நாகமங்கலா அந்த இடத்துல என்ன பண்ணுறானுன்னா, ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா, அண்ணே வாங்கண்ணே, உங்களுக்கு எல்லாம் நல்ல சூப்பரான ஒரு காயின், உங்களுக்கு பவரான காயின் இருக்குது, நீங்கள் 3 மாதம் வேரண்டியில் நான் காயின் போட்டு தரேன், நீங்கள் பாருங்கள், நேரில் இருந்து பார்த்து வாங்கிட்டு போங்க அப்படின்பா. நீங்களும் நம்பி போவீங்க. போனாக்கா என்ன பண்ணுவான், உங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே 2 கெமிக்கல் மாதிரி எடுத்து தடவுவான். அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். தடவி மறுபடியும் அதை பெட்ரோலை ஊற்றி எரி விடுவான். அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கழுவுவான். கழுவி அந்த ஊசி பறக்க விட்டானா அப்படியே மேலே அந்த ஊசி நீட்டில் சுற்றும். ஆச்சா? ஓகேவா? ரைட்டு, பார்சல் பண்ணிடலாமாம்பான். பார்சல் பண்ணுற போது என்ன பண்ணுவான், மஞ்சள் தூளை போட்டு நல்லா பேக் பண்ணி நல்லா டேப்பு போட்டு அடின்னு அடித்து சுற்றி அவன் கையில் கொடுத்துருவான். நீங்களும் நம்பி காசை வாங்கி கொடுத்துருவீங்க அவன்கிட்ட. சொன்னவனே எவ்வளோ திரும்ப சொல்லுவான், எவ்வளோன்னு கேட்டால் 1,20,000 வருதேன் அப்படிம்பான். நீங்கள் 1,20,000 நீங்கள் பேரம் பேசுவீங்க, 10,000 குறைச்சிங்க, 5,000 குறைச்சிங்க அப்படின்னு. அவன் 50,000 கொடுத்தாலும் கேட்டாலும் கொடுப்பான், 20,000 கேட்டாலும் கொடுப்பான். ஆனால் அவன் சொல்லும்போது 1,50,000 ரூபா ஆகுதும்பான், இல்லை 2,00,000 ரூபா ஆகுதும்பான். கம்மியாக 1,20,000 சொல்லுவான். நீங்கள் பேரம் பேசி 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு காசு கொடுத்தனா சரி போய்ட்டு வாங்க, நல்லபடியாக போய்ட்டு வாங்க, 3 மாதம் வாரண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிடுவான். நீங்கள் வாங்கி அடுத்த நிமிஷமே வண்டியில் உட்காந்து பிரித்து பார்த்து அது ஊசி தொங்க விட்டிங்கன்னா அது வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பணம் போச்சு. நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்க மாட்டானு, ஓடிடுவனுங்க, ஒருத்தனும் இருக்க மாட்டான். இது உண்மையான ஒரு விஷயம். நாகமங்கலா பெங்களூர் காயின் அந்த காயின் அதெல்லாம் பொய்யான ஒரு வதந்தி. அந்த காசு எவனாவது பாட்டி இருந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலுமே கூட அந்த காயின் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் யூடியூப்லாம் பார்த்து தயவு செய்து போயிடாதீங்க. யூடியூப்பில் வரத பூராமே ப்ராடு, பொய், பித்தலாட்டம். ஏன்னா நண்பர்கள் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் போய் எல்லாம் ஏமாந்துட்டு தான் எனக்கு இந்த வீடியோ போட சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 3 பார்ட்டி போய் 3,00,000 ரூபா ஏமாந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் போடுறேன். அவன் மூஞ்சி போட்டாவோட போட்டு விட்றேன். ஆச்சா? அவனு எவனும் நம்பி இனிமேல் போயிடக்கூடாது
அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். நீங்கள் கண்மூடித்தனமாக போயிடாதீங்க. போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோவை தயவு செய்து பார்த்துட்டு போங்க. போகலாமா வேணாமான்னு. ஒருத்தனுமே நல்லவன் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவனை கூட நம்பிடலாம், ஆனால் கர்நாடகாக்காரனெலாம் நம்பவே கூடாது. அவனெல்லாம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காத கொள்ளடிக்கிறவனுவன். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து மக்களே, இந்த காயின் ராமர் பட்டாபிஷேக காயின், பவர் காயின், நீட்டில் சுற்றுது, கெமிக்கல் காயின், இதெல்லாம் எல்லாமே ரீல் சுற்றுவணுவேன். பானத்தை பிடிங்கிட்டு ஏமாற்றி விட்ருவணுவேன். நீங்கள் இது பெங்களூரில் போனீங்கன்னா நாகமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னால் ஒரு ஊர், அது என்னமா தான் ஒரு ஊர்னு சொல்லுவாங்களா, மண்டியா. அந்த மண்டியாவிலிருந்து போனால் நாகமங்கலம், மண்டியாவிலிருந்து போனால் நாகமங்கலம் 2 ரூட் இருக்குது. அது சுற்றிக்கிட்டு போகிற ரூட்டு ஒன்று இருக்குது, இப்படி மண்டியா வழியாக போகிற ரூட்டும் இருக்குது. ஆக மொத்தத்தில் நாகமங்கலம் பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிங்க. நாகமங்கலான்னு வந்துச்சுனாவே நீங்கள் நினச்சிக்கிங்க இது ப்ராடு காயின் அப்படின்ட்டு. அதனால் நாகமங்கலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடு பண்ணி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறானுவன் அந்த காயினை வாங்க போயிடாதீங்க மக்களே, தயவு செய்து. நான் உங்களுக்கு படித்து அதை தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அப்போ உங்களுக்கு முழு காணொலியும் அதுக்காக தான் நான் போட்டுக்கிட்டுருக்கிறேன். இவர் என்னடா இந்த மாதிரி சொல்கிற, அப்படி அவனும் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறானுவன். நீங்கள் யாரை பற்றி கேட்காதீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் வாங்க, என்னங்க இப்படி இதெல்லாம் நம்பாத இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நேரிலேருந்து பக்கத்துலேருந்து பார்த்து நல்லா நீங்கள் பக்கத்துலேருந்தே பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் ஏமாந்தே தான் தீர்வுன்னு ஒத்த காலில் நின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏமாந்தே தீர்ன்னு உங்கள் தலையில் இருந்தால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது எதுக்குன்னா, அனுபவப்பட்டு இந்த மாதிரி பணத்தை பிடுங்குறானுவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அனுபவத்தில். அதுவும் இந்த மூஞ்சிகளை பாருங்களேன். இவனுங்களாம் ஒரு மூஞ்சிக்கு பாருங்க, லைன் இது இந்த மூஞ்செல்லாம் பாரு, இதில் போடுறேன் பாருங்க. இவனு தான் அங்கே இருக்கிற ப்ராடு பசங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபோட்டோவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றவனுவன், வீடியோ எடுக்கக்கூடாது, அதெல்லாம் மூஞ்சி தெரிஞ்சிடும் அப்படின்னு பண்ணுவேன். அப்படி இருந்தும் நம்ம போன நண்பர்கள் இருக்குது, நம்ம குழுவிலேருந்து போன நண்பர்கள் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவனு தான் இதில் வரணும் பாரு, இந்த ப்ராடுங்க தான். இந்த இதுக்கு முன்னாலெல்லாம் லைனாக பாருங்கள், சைடில் போனோம் பாரு ஃபோட்டோ, 2-3 ஃபோட்டோவை தான் போட்டுக்கிறேன். ஆனால் இதுக்குன்னு ஒரு குழுவே இருக்குது, அங்கே நிறையா ஒரு குரூப்பே இருக்குது. அதனால் அந்த குரூப்பிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. இவனெல்லாம் பார்த்து அடையாளம் பார்த்துங்க. முடிஞ்சால் போலீஸில் கூட மாட்டி விடுங்க, இவனெல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டு திரியிறானுன்னு சொல்லிட்டு. ஆச்சா, இவனு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனு தான் இந்த ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. பார்த்துங்க, நம்பி போயிடாதீங்க. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னாக்கா, அவனு அந்தளவுக்கு பேசுவானுவேன், சிறப்பாக பேசுவானுவேன். ஏன்னா என்ன, நாம் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நாங்கள் அப்படிலாம் ஏமாற்றிட்டு பொழைச்சிருவோமா, நீங்கள் கொடுக்குற காசில் நாங்கள் அது கட்டிடுவோமா, இது கட்டிடுவோமா, பெரிய பங்களா கட்டிடுவோமா, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு காசா, இதெல்லாம் நீங்கள் அதுக்காக பார்க்கலாமா, நாங்கள் உண்மையாக தாங்க நேர்மையாக தாங்க இருப்போம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு 1000 பேசுவானுவேன். நம்ம வீட்டில் ஒருத்த மாதிரி பேசுவானுவேன். அதெல்லாம் கண்டு ஏமாந்துடாதீங்க. நம்ம ஆளுங்களாம் அப்படி பேசி நம்பி ஏமாந்து போன ஆளுங்க தான். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே ஒருத்தன் கூட போய் அவங்கள்ட்ட வாங்கிடாதீங்க. எல்லாம் முழுக்க ஏமாற்று வேலை, பித்தலாட்டம், பொய், எல்லாமே கொண்டு போகிற காசு திரும்பாது. இது சத்தியம். நன்றி, வணக்கம்.